வெல்கம் டு மூவி பாஸ். இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் படத்தை தான் சஜஸ்ட் பண்ண போகிறேன். இந்த படத்துடைய ஸ்டோரி பார்த்தீங்கன்னா ஒரு ரிவெஞ்ச் ஸ்டோரி. இந்த ரிவெஞ்ச் நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு ரொம்ப கொடூரமான ரிவெஞ்சாக இருக்க போகுது. படத்துடைய ஸ்டார்டிங் சீன்ல ஹீரோ ஃபுல்லாக சரக்க போட்டு ரோட்டில் போகிறவங்க கிட்ட வம்பிடுத்து ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் மாட்டிட்டு இருக்காரு. ஹீரோவோட ஃப்ரெண்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து போலீஸ் கிட்ட மன்னிப்பு கேட்டு ஹீரோவை எப்படியோ அழைச்சிட்டு போறாரு. வெளியே வந்த கொஞ்ச தூரத்துல ஒரு போன் பூத் இருக்கு. அந்த போன் பூத்ல ஹீரோ அவர் பொண்ணு கிட்ட போன் பேசுறாரு. நாளைக்கு அவர் பொண்ணோட பர்த்டே, ஸோ கிஃப்ட் வாங்கிட்டு கண்டிப்பா வீட்டுக்கு வந்துடுறேன் சீக்கிரமா அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஃப்ரெண்டு கிட்ட போனை கொடுக்குறாரு. ஹீரோவோட ஃப்ரெண்டு போன் பேசிட்டு இருக்காரு. போன் பேசி முடிச்ச ஹீரோவோட ஃப்ரெண்டு போனை கட் பண்ணிட்டு திரும்பி பார்த்தா ஹீரோவை காணல. இப்போ ஹீரோவை யாரோ கடத்தி கொண்டு போய் ஒரு ரூம்ல அடைச்சு வச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு ஜெயில் மாதிரி தான். ரூம்ல பாத்தீங்கன்னா ஒரு பெட்டு, டிவி, ரெஸ்ட் ரூம் இருக்கு. ஹீரோவுக்கு நேரத்துக்கு சாப்பாடு போடுறாங்க. ஆனா யார் கடத்தினா என்ன கடத்தினாங்கன்னு ஹீரோ எவ்வளவு கேட்டோம் அவங்க பதில் சொல்ல மறுக்கிறாங்க. அப்படியே நாட்கள் போயிட்டு இருக்கு. இப்போ ஹீரோ இருக்க ரூம்ல பாத்தீங்கன்னா ஒரு டிவி இருக்கு. அதுல ஒரு நியூஸ் வருது. என்ன நியூஸ் வருதுன்னு பாத்தீங்கன்னா ஹீரோவோட ஒய்ஃபை யாரோ கொலை பண்ணிட்டதாகவும் அதுக்கு சந்தேகமா ஹீரோவையே போலீஸ் தேடிட்டு இருக்கதாகவும் ஒரு நியூஸ் வருது. ஹீரோவுடைய பொண்ணை ஒரு ஆர்ஃபனேஜ்ல சேர்த்துட்டதாகவும் அந்த நியூஸ்ல வருது. அந்த நியூஸை பார்த்த ஹீரோ ரொம்பவே ஷாக் ஆகி போறான். அப்படியே நாட்கள் போகுது. ஹீரோ ஒரு கட்டத்துல சூசைட் பண்ணிக்கலான்னு போறான். என்னதான் ஹீரோ சூசைட் பண்ணிக்கலான்னு ட்ரை பண்ணாலும் அவனை சிசிடிவில இருந்து ஒருத்தவங்க வாட்ச் பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ அவன் சூசைட் பண்ணிக்கலான்னு போறப்ப ரூம் உள்ள மயக்க மருந்து ஸ்ப்ரே அடிச்சு அவனை மயக்கமாக வச்சு அவனை காப்பாத்தி விட்டுறாங்க. ஸோ இப்போ ஹீரோவால் சூசைடும் பண்ண முடியாது. வேற வழியே இல்லாமல் அவங்க கொடுக்குற சாப்பாடை சாப்பிட்டுட்டு அவன் சர்வை பண்ணி தான் ஆகணும். 15 வருஷம் கழிச்சு ஹீரோவை ரிலீஸ் பண்ணுறாங்க. ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் ஹீரோ நம்மளை யார் இத்தனை நாள் இப்படி சித்திரவதை பண்ணதுன்றத தேட ஆரம்பிக்கிறான். இத்தனை நாள் அவங்கள யார் அடைச்சு வச்சான்றத கண்டுபிடிச்சானா இல்லையான்றத நீங்க தெரிஞ்சுக்கணுமா? அப்பனா இந்த படத்தை பாருங்க. இந்த படத்துடைய பேர் தான் ஓல்டு பாய். ஒரு சவுத் கொரியன் மூவி. இந்த படம் ஜியோ சினிமா அண்ட் அமேசான் பிரைம்ல அவைலபிளா இருக்கு. கண்டிப்பா இந்த படத்தை மிஸ் பண்ணாம பாருங்க. கிளைமேக்ஸ்ல நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு ட்விஸ்ட் இருக்கு.